This episode is brought to you by Paramount Plus. Paramount Plus has movies. So many movies. The movies you've seen 1,000 times and could watch 1,000 more. Iconic movies your friends can't believe you haven't seen. New movies, classic movies, new takes on classic movies. So whether you're into Top Gun or The Naked Gun, Mean Girls or Mission Impossible, Smurfs or Sonic the Hedgehog, there's a mountain of movies to discover on Paramount Plus. Start streaming today. ராகவில் இது மர்ம தேசம். சொல்லுங்க சார், பார்த்ததுல ரொம்ப டெரரானது என்னது? டெரர் ஒரு ஃப்ரெண்டு மீட் பண்ண போனேன். அவரோட ஃப்ரெண்டு வந்திருந்தாரு. இதுதான் ரொம்ப டெரரான கதை. ஃப்ரெண்டை மீட் பண்ணோம்னா அப்ப ரொம்ப கவலையா உட்காந்துருந்தாரு. அப்ப நான் கேட்டேன், ஏன் தம்பி ரொம்ப கவலையா உட்காந்துருக்க? இல்ல, நான் சிஸ்டர் மாறியா இருக்காங்க, ஒரு வாரமா பேய் பிடிச்ச மாதிரி இருக்காங்க, என்ன சரி தெரியல, நான் எங்கேயோ போய் பார்த்துட்டேன், ஒன்றும் செய்ய முடியல சொல்லிட்டு நான் சொன்னேன், சரி வா போவோன்னு. அங்கே போனோடனே வாசல் நிற்க அவன் சிஸ்டர் பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு ஊன்னு உரிமிட்டு கிடந்தாங்க. அப்ப நான் அதை பார்த்துட்டு சிரிச்சேன். ஏஞ்சி விட்டது பாருங்க எனக்கு ஒரு அறை. ஐயோ, பேயறையா? ரைட், பேயறை தப்பான்னு விட்டது. என்னை பார்த்து அவனை சிரிப்பா இருக்கான்னு. என்ன செய்யுது, எனக்கு சிரிப்பு சிரிச்சேன். உனக்கு என்ன வேணும்னு, இந்த உடம்பு விட்டு நீ வெளியே வரையா இல்லையா, இல்லை நான் ஒன்று வெளியாகுவான்னு நான் கேட்டேன். அப்போ அது என்ன சொன்னது, என் குழந்தை என் அக்கா கிட்ட இருக்கு, அதை நீ எடுத்துட்டு கொண்டாந்து கூட நான் அந்த உடம்பு விட்டு நான் வெளியே வரேன்னு. அக்கா இங்கே இருக்கு, சுடுகாட்டில் இருக்கு. அவங்க என்ன சொல்ல வராங்க? அவங்களோட குழந்தைய அவங்க அக்கா இருக்க போனா, அவங்க அக்கா இறந்துட்டாங்க அடிபட்டு. அந்த குழந்தைய அவங்க சேர்த்து தூக்கிட்டு போயிட்டாங்க. குழந்தை இறந்து போச்சா? குழந்தை இறந்து போச்சு. அக்காவும் குழந்தையும் இறந்துட்டாங்க, இந்த ஆவியும் இறந்து போச்சு. ரைட்டு. சோ 3 பேரும் இறந்து போயிட்டாங்க. சரி, அப்புறம் இவங்க சொல்றாங்க, என் குழந்தைய போய் அக்கா கிட்ட இருந்து நீ எடுத்துருவா, இந்த உடம்பு விட்டு நான் வெளியே வரேன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஓஹோ, ஓகே. ஸோ நான் சொன்னது சரி சொல்லிட்டு கீழே போய் மறுநாள் மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, மச்சான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு போவோமான்னு. சரி எல்லாம் வாங்கடா போவோம்னு. சரி போயிட்டு சுடுகாட்டுல போய் உட்காந்துக்கிட்டு எல்லாம் ஜாமான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு 4 பேர் காவலை வச்சேன். அக்கா அவகிட்ட டேபிள் டாக் பண்றதுக்கு போயிருக்கீங்க. 4 பேர் காவலை வச்சேன். எல்லாம் கையில 6 ரூபா கொடுத்துட்டு காவலை வச்சேன். எந்த விஷயமா இருந்தாலும் ஓடக்கூடாதுன்னு. ஆவியும் ஒரே ஜாதி, அவங்களும் ஒரே ஒன்னா பேசிக்க வேண்டியதானே சார்? இன்னும் பிரச்சனை இன்னும் கொஞ்சம் சுலபமா தீர்ந்துருக்கும்ல. அவங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி. ஸோ நான் 4 பேரை உட்காந்து நான் கண்ணை மூடி டெமோ பண்ணிட்டு இருக்கிறேன். அதை கூப்பிட்டுட்டே இருக்கும்போது சட சட சடன்னு சத்தம் கேட்டுச்சு. நான் சொன்னேன், ஓகே அக்கா தான் வந்துட்டு. கண்ணை பார்த்தா அந்த 4 பேர் காவலுக்கு உட்கார்ந்தவங்க ஊந்தடிச்சு ஓடிட்டானுங்க. அவங்களையே நம்பி நீங்க கூட்டு போயிருக்கீங்க. சரி, அப்புறம் அதுதான் நான் கண்ணை திறந்து மின்னு பாக்குறேன், மின்னுக்கு நிக்குது அக்கா. நான் சொன்னேன், உன் தங்கச்சி பிள்ளைய நீ தூக்கிட்டு போயிட்ட, உன் தங்கச்சி அந்த பிள்ளைய கேக்குது, அதை நீ என்கிட்ட கொடுத்தனா நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன், இங்க படையலுக்கு சாப்பாடு வச்சிருக்கேன், நீ சாப்பிட்டு போ. அப்புறம் ஒரு புடி மண்ணை அள்ளி என் கையில கொடுத்தது. அள்ளி அப்ப நான் என்ன செஞ்சேன், அதை கட்டியிருந்த வேட்டியை கட்டி அந்த மண்ணை உள்ளார வச்சுட்டு அப்படியே உட்காந்து அந்த ஒண்ணு சொல்லல. அது ஒரு 1 மினிட் இருக்கணும். கொஞ்ச நேரத்துல அது அப்படியே மறைச்சு. அக்கா எப்படி இருந்தாங்க பாக்க? முகம் ஒண்ணுலாம் இல்ல, ஒரு ஆவி மாதிரி, ஸ்மோக் மாதிரி, ஒரு ஷேடோ மாதிரி ஒயிட் கலர். இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஒண்ணும் கேட்கல. நான் கேட்ட கேள்வி ஒரே ஒரு கேள்வினா, உன் தங்கச்சி குழந்தை நீ தூக்கிட்டு வந்துட்ட, உன் தங்கச்சி இப்போ அந்த குழந்தைக்கு கிட்ட அது நீ என்கிட்ட கொடு, நான் கொண்டு போய் உன் தங்கச்சிட்ட கொடுக்குறேன்னு. சில orang வந்திருந்தாங்கன்னா, யாருமா சில orang வந்திருந்தாங்கன்னா, வேற ஆள் வந்திருந்தாங்கன்னா, வேற ஆள் அங்க ஒரு பேரை வாங்க விடுதான். சரி, மண்ணு கொடுத்துச்சு, அப்புறம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எடுத்துட்டு வீட்டு அப்ப அம்மா வீட்டுல தான் நான் குடியிருக்கிறேன். அப்ப நான் என்ன செஞ்சேன், வீட்டுக்குள்ள கொண்டு வர கூட சொல்லிட்டு வெளியே பூச்செடிக்கிட்டே வச்சுட்டு வீட்டுல போய் குளிச்சுக்கிட்டு படுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் மறுநாள் சாயங்காலம் அந்த மண்ணை எடுத்துட்டு நேரம் அங்க போனேன். அவங்க சிஸ்டர் உட்காந்தாங்க, இந்தா உன் அக்கா கிட்ட இருந்து உன் பிள்ளைய வேண்டி வந்துட்டேன், இந்தா எடுத்துக்க. அது எடுத்து அப்படியே நல்லா மோந்து பார்த்துட்டு டப்புன்னு சாஞ்சிட்டு, அவ்வளவுதான் டப்புன்னு சாஞ்சிட்டு. அப்ப நான் சொன்னேன்மா, கொஞ்சம் தண்ணி மஞ்சள் தண்ணி நினைச்ச கொடுங்க அதுக்கு அப்படின்னு. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அது ஏஞ்சி பார்த்துட்டு, அண்ணா என்னென்ன செய்றீங்க வீட்டுல எல்லாரும் கேக்குது. உங்களுக்கு நடந்தது என்னன்னு எதுவுமே ஒரு க்ளூவும் இல்ல. நட்டு 0.
worst experience வந்து இந்த சுடுகாடு நடந்தது தான். அந்த சுடுகாட்டில் வேற யாரையாவது பார்த்தீங்களா? வேற ஏதாவது? ஏன்னா ஒன்று பார்க்கறதுக்கு பயமா இருக்கு, ஒன்னு எதுக்கு போய் பார்க்கணும். நீங்க தான் ஒரு பெரிய படையோட போனீங்க, தவளி பக்காயான படை. அந்த 4 பேர் அதான் இந்த கியூட் பார்ட் சல 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 சத்தம் கேட்டுச்சு. நான் தான் அக்கா தான் வந்துட்டு திரும்பி பார்த்தா இவங்க 4 பேர் ஊந்தடிச்சு ஓடுறானுங்க. ஏன் ஓடுனாங்க? அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதோ? ஏன்னா அவனுங்க பாத்துட்டானுங்களே. ஆஹா. ஏன்னா நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ணி இருக்கேன், அவனுங்க வந்து உட்காந்துருக்கானுங்க கண்ணை திறந்துக்கிட்டு. அவனுங்க போத பாத்து விட்டானுங்க. இது ஒன் ஆஃப் மை வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வீட்டுக்குள்ள வந்து சில விஷயம் நடந்திருக்கு இதே மாதிரி. பாட்டுக்கு பிறகு பேசுவோம். ஓகே.